சீபா வானொலி நேயர்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பேதுருவை குறித்து வேதத்திலே நாம் பார்க்கும்போது, பேதுரு அற்புதமான காரியங்களை சார்ந்து தேவனுடைய பாதையிலே நடந்த ஒரு மனிதன் என்று சொன்னால் மிகையாகாது. மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 14வது அதிகாரம் 28வது வசனம். கடலின் மீது ஆண்டவர் நடந்து வருகிற வேளையிலே பேதுரு அவரை நோக்கி, ஆண்டவரே, நீரேயானால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உம்மிடத்தில் வர கட்டளையிடும் என்றான். இந்த சம்பவம் நமக்கு தெரியும். ஒரு அற்புதமான காரியத்தை ஆண்டவராகிய இயேசுவானவர் செய்தபோது அவர் நடந்து வருவதை பார்த்து எல்லா சீடர்களும் ஏதோ ஆவி என்று எண்ணினார்கள். நான் தான் என்று இயேசுவானவர் சொன்ன உடனே எல்லாரும் அமைதியாயிருக்க, பேதுரு மட்டும், ஆண்டவரே, நீரேயானால் நான் உம்மிடத்திலே நடந்து வர கட்டளையிடும் என்று சொல்லுகிறான். ஆண்டவரும் சொல்ல, அவனும் ஆண்டவருடைய முகத்தை பார்த்து நடந்தபோது ஜலத்தின் மீது நடந்தான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் பல வேளைகளிலே நம்முடைய கவனம் ஆண்டவருடைய முகத்திலே இருப்பதற்கு பதிலாக சுற்றுப்புற சூழ்நிலைகளை பார்க்கிறோம். பேதுரு கடலையும் புயலையும் காற்று பலமாயிருக்கிறதையும் கண்டு அமிழ்ந்து போக ஆரம்பித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். பேதுரு அற்புதங்களை நாடி அற்புதங்களின் பின்னணியிலே நடக்க விரும்பின ஒரு மனிதன். மத்தேயு 17வது அதிகாரம் 4வது வசனத்திலே நீங்கள் பார்த்தால், பேதுரு ஆண்டவரோடு கூட மறுரூப மலையிலே இருக்கும்போது அவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள். ஆண்டவரே, நாம் இங்கே இருக்கிறது நல்லது. உமக்கு சித்தமானால் இங்கே உமக்கு ஒரு கூடாரமும், மோசேக்கு ஒரு கூடாரமும், எலியாவுக்கு ஒரு கூடாரமுமாக 3 கூடாரங்களை போடுவோம் என்றான். மறுரூப மலை, ஆண்டவருடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது. அவருடைய வஸ்திரங்கள் எல்லாம் மிக பிரகாசமாக ஆகிவிட்டன. மோசே காட்சியளிக்கிறார், எலியா காட்சியளிக்கிறார். இப்பேற்பட்ட அற்புதமான சூழ்நிலையை கண்டவுடனே அங்கேயே தங்கிவிட ஆசையாயிருக்கிறார் பேதுரு. கீழே, மலைக்கு கீழே பிரச்சனை காத்து கொண்டிருக்கிறது. அதை சந்திக்க விரும்பாமல் அற்புதமான ஒரு காரியத்தை பின்பற்றி அதிலேயே லயித்து விட்ட பேதுருவனுடைய மனம் அதை பின்பற்றி செல்ல விரும்பினது. அவனுடைய நடை அற்புதங்களை மட்டுமல்ல, அதிசயமான ஒரு காட்சியை சார்ந்து நடக்க விரும்பினான். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம் 27வது வசனம். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே, எங்களுக்கு என்ன கிடைக்கும் என்றான். இறுதியிலே அவனுடைய உள்ளத்தில் இருந்தது வெளிப்பட்டது. ஆண்டவரே, எனக்கு என்ன கிடைக்கும்? எதிர்பார்ப்பு மிக்க மனிதனாக ஆண்டவருக்கு பின்னாலே நடந்தவன் இந்த பேதுரு. அருமையானவர்களே, பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலே கூட தேவனை பின்பற்றுவதனாலே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன நன்மை விளையும், அற்புதம் நடைபெறுமோ, அதிசயமான காட்சிகள் கிடைக்குமோ, அல்லாவிட்டால் என்னுடைய வாழ்க்கையிலே உயர்வுகள், ஆசீர்வாதங்கள், பாதுகாப்பு இவைகளெல்லாம் கிடைக்குமா என்ற எதிர்பார்ப்போடு கூட நாம் ஆண்டவரை பின்பற்றுகிறோம். ஆனால் இந்த பேதுருவை குறித்து வேதத்திலே இந்த காரியம் இல்லாவிட்டாலும் கூட மற்ற புஸ்தகங்களின் வாயிலாக அறிவது என்னவென்றால், தன்னுடைய இறுதி காலத்திலே பேதுரு தன்னை கொல்ல வந்தவர்களை பார்த்து அவர் சொல்லுகிறார், என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மரித்ததைப் போல சிலுவையிலே நேரடியாக அறையப்படுவதற்கு நான் தகுதியுள்ளவன் அல்ல, எனவே என்னை சிலுவையிலே தலைகீழாக அறைந்துவிடும் என்று ஒப்பு கொடுத்தானாம். ஆண்டவரை உண்மையாய் பின்பற்றும் போது அவனுடைய வாழ்க்கை மாறினது. இந்த உலகத்திலே இயேசுவானவர் இருக்கும் வரைக்கும் அவன் ஆண்டவரை எதிர்பார்ப்போடு பின்பற்றினான். ஆண்டவர் மரித்து உயிர்த்தெழுந்த பிறகு இந்த பேதுருவை திரும்ப ஊழியத்திற்காக ஏற்படுத்தினார், அவனை உற்சாகப்படுத்தினார். அவனுடைய பின்வாங்கி போன நிலையிலே ஆண்டவர் அவனை சந்தித்து உற்சாகப்படுத்தின போது இந்த பேதுரு உண்மையிலுமே ஆண்டவரை முழுவதுமாய் தன்னுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பின்பற்ற ஆரம்பித்தான். நீங்களும் நானும் எதை பார்த்து ஆண்டவர் பின்னாலே நடக்கிறோம்? அற்புதங்களை பார்த்தா, அதிசயங்களை பார்த்தா, அல்லாவிட்டால்
ஆண்டவருக்காகவே அவரை பின்பற்ற ஆயத்தமாயிருக்கிறோமா? நமக்காக சிலுவையிலே தன் இன்னுயிரை கொடுத்த நாதருக்காய் நாம் அவருடைய பாதையிலே பாடுகள், உபத்திரவங்கள் எல்லாவற்றின் மத்தியிலும் அவரை பின்பற்றி நடக்க நம்மை அர்ப்பணிப்போமா? உங்களது கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளவோ மேலும் விவரங்கள் அறிந்து கொள்ளவோ 94585042 என்ற எண்ணிற்கோ அல்லது info@fibaonline.org தொடர்பு கொள்ளவும். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.